மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கழுத்து சம்பந்தப்பட்ட வலி, ஃப்ரோஷ் அண்ட் ஷோல்டர், இது ரெண்டுமே சேர்ந்துதான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். குறிப்பா பார்த்தோம்னா, ஒரு ஜாப்ல நம்ம ஜாயின் பண்றோம், ரொம்ப நேரம் நம்ம சிட்டிங் பொசிஷன்லாம் இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஓகே, ஒரு 1 year வரைக்கும் நம்மளால முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கழுத்து வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வலி அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா இந்த ட்ரெபீசியஸ் மசில்ஸ் கழுத்துல இருந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல சேரக்கூடிய மசில்ல அதிகமான வலி ஏற்படுறது நம்ம பாக்குறோம். பொதுவாக நம்ம கழுத்து வலி அப்படின்னு சொல்றது எலும்புகள், எலும்பை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய நரம்புகள், இது எல்லாமே சேர்ந்ததுதான் நம்ம சொல்றோம். முக்கியமாக இந்த வெர்டிபிரா அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்து எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்க், இதுல பாதிப்பு ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அதிகமான வலியை அது கொடுத்து நமக்கு கையை தூக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டு வெளியில வந்த உடனேயே இந்த செர்விக்கல் வெர்டிபிரா வழியாகத்தான் நிறைய பிரான்ச்சஸ் நரம்புகள்ல உருவாக ஆரம்பிக்கும். இது பார்த்தோம்னா செர்விக்கல் பிளக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது உருவாகி நம்மளுடைய தோள்பட்டையிலிருந்து அப்பர் லிம்ஸ் 2 கைகளுக்குமே நமக்கு சப்ளை பண்ணுது. ரொம்ப மைனூட்டான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த கழுத்து எலும்புகள்ல டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். அதாவது வறண்ட தன்மை, டீஹைட்ரேஷன் இருந்தாலோ இல்ல டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தன்னுடைய இடத்தில் இருந்து கொஞ்சம் வெளியில பிதுங்கி வந்த மாதிரி இருக்கும், பல்ஜ் ஆகும், டிஸ்க் கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த சமயத்துலதான் அங்க வெர்டிபிரல் ஃபொராமன் வழியாக வரக்கூடிய நரம்புகளில் அழுத்தம் ஏற்படும் பொழுது நமக்கு கைகள்ல பாதிப்பு ஏற்படுறது, கை விரல் நுனியில பாதிப்பு ஏற்படுறது. பாதிப்பு அப்படின்னு சொன்னா மறுத்து போற மாதிரியான ஒரு உணர்வு, மைனூட்டா சின்ன சின்ன குண்டூசிகளை வச்சு நம்ம குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு அடிக்கடி வர்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம வெளியில வரணும். கழுத்து சம்பந்தப்பட்ட வலிகள் இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா கழுத்து வலி அதிகமாக அதிகமாக தோள்பட்டை வலியும் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஃப்ரோஷ் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்றோம். கைகளை தூக்க முடியாது, கரடு கட்டின மாதிரி ஒரு வலி இருக்கும். கைகளை தூக்கவே முடியாத மாதிரியோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் நமக்கு குறையும் போது கைகளை தூக்க முடியாத அளவுக்கு அதிகமான வலி ஏற்படுறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன சிகிச்சைகள் எடுத்து இந்த கழுத்து வலியும் தோள்பட்டை வலியும் சேர்ந்த மாதிரி நம்ம சரி செய்ய முடியும்? முதல்ல நம்ம பண்ணக்கூடியது சின்ன சின்ன எக்ஸசைஸ். ரொம்ப நேரம் குனிஞ்சிருக்கிறது, இன்னைக்கு அந்த மொபைல் போன்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்றதுனால குனிஞ்சுக்கிட்டே யூஸ் பண்றோம். இந்த கழுத்து பகுதியில ஒரு ஹம்ப் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும். போன் அங்க வீக் ஆகிறதுனால கூன் போட்ட மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதிகமான வலி நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா அங்க கம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்லயும் கை விரல்கள்லயும் அதிகமான வலியானது ஏற்படும். இதை நம்ம சரி செய்யணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில உடற்பயிற்சிகளோ யோக பயிற்சிகளோ நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பெஸ்டா புஜங்காசனம் ட்ரை பண்ணலாம், கோமுகாசனம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட், சலபாசனம், இந்த மாதிரி ஆசன வகைகளை நம்ம ரொட்டீனா செய்யும்போது முக்கியமா பார்த்தோம்னா அது பேக் ஆர்ச் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். பின்புறமாக லேசாக வளையக்கூடியது. கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு கழுத்து மற்றும் அந்த தோள்பட்டை பகுதியில இருக்கக்கூடிய வெர்டிபிரா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணா நல்லாவே நமக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை தாண்டி எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலிமையாக இருப்பதற்கு சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். உணவில் அதிகமான பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து சாப்பிடணும், சின்ன வெங்காயம். இது சேர்த்து சாப்பிடும்போது இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. நம்ம உடல்ல எங்க நமக்கு இன்ஃப்ளமேஷனோ பெயின் வலிகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. இஞ்சி, பூண்டு, மஞ்சள், கிராம்பு, இது எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலியை போக்கக்கூடியது. இது எல்லாமே உணவுல சேர்த்து சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா முளை கட்டிய பயிறு வகைகளை உணவுல நிறைய சேர்த்துக்கணும். முளை கட்டிய பயிறு வகைகள் தினமுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் நமக்கு என்னன்னா நரம்புகளுக்கு வலிமை சேர்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே நம்ம ஒர்க் பண்றோம்னா 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்ம என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் நம்ம பண்ணிக்கணும். ஒரு 5 minutes நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது தோள்பட்டையோ இல்ல கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய பெயின் வலிகள் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்க்குறோம்.
இதற்கு அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவு முறையில நம்ம சித்த மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துட்டு வரணும். இதுல முக்கியமாக ரொம்ப சிம்பிளா வீட்லயே நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இதுக்கு வந்து பெருங்காயம் நமக்கு தேவைப்படுது. நல்ல சுத்தமான பால் பெருங்காயம் கிடைச்சா ஒரு 100 to 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து என்னன்னா, ஒரு 1 லிட்டர் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போது தண்ணீர் நல்ல பால் நிறத்துல வெண்மையாக மாறும். அந்த 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டராக வரணும். இதனோட வேற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, ஒரு 20 to 30 சின்ன வெங்காயம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த தண்ணீர்ல சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஓமமும் நல்லா பவுடர் பண்ணிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு ஓமம் இதனோட சேர்த்துடணும். கிராம்பும் வந்து ஒரு 50 கிராம் இந்த தண்ணீர்லயே சேர்த்துடணும். சேர்த்து இது எல்லாமே நல்லா கொதிச்சுக்கிட்டே வரும்போது பசு நெய்யை வந்து இதனோட நம்ம விடணும். விட்டு இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரும்போது திக்கா மாற ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த நெய்யும் நம்ம விட்டுருக்கிறதுனால பாத்திரத்துல ஒட்டாம திக்கா நமக்கு வந்து திரண்டு வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமாக வெள்ளை பாகு சேர்த்து நம்ம கிளறிக்கிட்டே வரணும். கிளறிட்டே வரும்போது நல்ல ஒரு லேகிய பதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கடைசியா நல்ல சூடெல்லாம் கொஞ்சம் லேசா இருக்கும்போது தேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்து தேவைப்பட்டால் திரும்பவும் நெய் சேர்த்து நம்ம கிளறிக்கிட்டே வரும்போது இது லேகியம் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை காலை இரவு 2 வேளையும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் தொடர்பான வலி, டிஸ்க், அதாவது 2 எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்க் பல்ஜ் ஆகுதுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. தொடர்ந்து இந்த லேகியத்தை ஒரு மாதம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் கழுத்து வலி மட்டும் கிடையாது, அதை சார்ந்து வரக்கூடிய பல நோய்கள், இந்த மருந்து வேற என்னென்ன நோய்களுக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, IBS அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சாப்பிட்ட உடனே மோஷன் போற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குங்க. நிறைய பேர் இருந்தாலும் நான் வெளியிலே போறது இல்லை. ஒரு சார் சொன்னாரு, காலையில நான் எந்திரிச்சேன்னா 6 to 7 ஒரு வாட்டி போயிடுவேன், 7 to 8 ஒரு வாட்டி போயிடுறேன். இதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டே இருக்கு. ஈவினிங் 4 to 7 இந்த டைம்ல தான் எனக்கு மோஷன் போகாம நான் ஃப்ரீயா இருக்கேன். அந்த டைம்ல தான் என்ன வெளில போய் ஏதாவது வேலை போயிட்டு வரணும்னா போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். தொடர்ந்து இது வந்து 1 வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் முதல் கொண்டு பாருங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட உடனே பவல் வந்து இரிட்டேட் ஆகி மோஷன் போயிட்டே இருக்கீங்கன்னா இந்த லேகியத்தை சாப்பிடலாம். பசியின்மை, மந்தம் இருக்கு, வாதம், வயிறு உப்புசம் இருக்கு, அடிக்கடி ஏப்பம் வருது, இது எல்லாத்துக்குமே இந்த லேகியம் நமக்கு பயன்படுது. ரொம்ப சிம்பிளா நீங்க வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, நிச்சயமா அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது செஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. இதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய வலிகள் குறையும். இதனோட சேர்ந்து சிட்ராமுட்டி தைலமோ, சிவப்பு குக்கில் தைலம், இந்த மாதிரி வாத கேசரி தைலம், இந்த தைலங்களை வந்து கழுத்து பகுதியில நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒற்றம் கொடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த கழுத்து வலி, மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா நிச்சயமா இதை சாப்பிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இதுல நெய் இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், ஓமம், இது எல்லாமே நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கக்கூடியது. இந்த மாதிரி இந்த லேகியத்தை பல பிரச்சனைகளுக்கும், முக்கியமாக வலிகள், கழுத்து வலியோ நமக்கு இடுப்பு வலியோ இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.